லா ஆஃப் அட்ராக்ஷன், ஈர்ப்பு விதி அப்படின்னா என்ன அப்படின்னா, எதை நினைக்கிறாயோ அதுவாகிறாய் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அடுத்தது கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஜீசஸ் சொல்கிறாரு, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு. என்ன கேட்குறது, எப்படி கேட்குறது, இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். இது எல்லாமே மெசஞ்சர்ஸ் சொல்லி வச்சுட்டு போன விஷயந்தான். இதுக்கு ஒரு வீடியோ நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அது யூடியூப்லேயே இருக்குது. த சீக்ரெட் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் போய் அது யூடியூப்லேயே பார்த்துக்கலாம். அது வந்து சயின்டிஃபிக் அப்ரோச்சாக சொல்லியிருப்பாங்க. நாம் சொல்கிறது வந்துட்டு உணர்வு ரீதியாக அது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அது அறிவியல் ரீதியாக அதான் நமக்கு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உணர்வு ரீதியாக ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது உங்கள் பையன் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு கேட்குறான்னா என்ன பண்ணுவோம்? அதே தான் இவங்க அந்த வீடியோவில் என்ன சொல்லுவாங்க, இறைவனுக்கு மாற்று பேராக பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஆன்மீகத்தில் மெய்ஞானத்தில் என்ன சொல்லுவோம்னா அது இறைவன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த இறைவனை ஒரு வீட்டில் ஒரு அப்பாவுக்கு ஒப்பீடு செஞ்சுக்கலாம், இல்லை அம்மாவுக்கு கூட ஒப்பீடு செஞ்சுக்கலாம். இப்போது அந்த பையன் வந்துட்டு இப்போ உங்ககிட்ட கேட்குறான், எனக்கு பைக் வாங்கி கொடுங்கன்னு கேட்குறான். உடனே வாங்கி கொடுத்துருவீங்களா என்ன? அவனுடைய வயசு என்ன வயசில் அவனுக்கு தேவைப்படும், அடுத்தது அவன் அந்த விஷயத்தில் எவ்வளோ தீர்க்கமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்னு ஒரு அப்பா மெஷர் பண்ணுவார மாட்டாரான். ஸோ அப்போ நாம் கேட்டது, நினச்சது அல்லது என் தேவை எனக்கு நடக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் செட் இருக்கணும். என்ன வேணும் ஃபஸ்ட்டு, அடுத்து அதை எப்படி சயின்டிஃபிக்காக அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது அதுக்கு நாம் என்ன விலை கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒன்று. அடுத்தது வாங்கினதுக்கப்புறம் உண்மையிலே ஒரு வண்டி ஒரு அப்பா வாங்கி கொடுத்துட்டாரு, அந்த வண்டியை அப்படியே அடுத்து எப்படி வச்சுருப்பானுங்க பசங்க, குப்பை தொட்டி மாதிரி வச்சுருந்தா அடுத்து உங்களுக்கு கேட்டது ஏதாவது நடக்குமானா நடக்காது. அப்போ இந்த 4 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஈர்ப்பு விதியில் நீங்கள் என்ன விஷயத்தை நினைச்சாலும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறும், ஆசைகள் நிறைவேறாதுங்கிற அடிப்படையான ரூல்ஸை புரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோவில் சயின்ஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் எது நினச்சாலும் நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை. இப்போ உங்கள் பையன் 15 வயசில் இல்லை 13 வயசில் வந்துட்டு ஒரு பெரிய டுக்காட்டி பைக்கோ இல்லை புல்லட்டுக்கு பைக்கோ கேட்டால் நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்களா? ஏன்? அதை தாங்கிக்கக்கூடிய, அதை ஓட்டக்கூடிய பக்குவம் அந்த பையனுக்கு இல்லை, அதனால் அதை வாங்கி கொடுக்க மாட்டீங்க. உடனே அப்பா போய் அப்பாவுக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பையன் போவான். ஆனால் அப்பாவுக்கு எப்படி இருக்கும், பார்த்தா சிரிக்கத்தானே தோணும். அதே தான் இறைவனுக்கிடம் நம்ம கேட்கக்கூடிய விஷயத்தில் ஒரு தெளிவு இருக்கணும். எப்போ நடக்குமோ அது தானாக நடக்குங்கிற நம்பிக்கை இருந்தால் அது இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப ஈஸி. எனக்கு இப்போது 10 லட்ச ரூபா பணம் தேவை அப்படிங்கிறது தேவை நிறைவேறும், இல்லை 30 லட்ச ரூபா தேவை நிறைவேறும். ஆனால் எனக்கு 3 லட்சம் கோடி வேணும்னு கேட்டால் நிறைவேறாது. இப்போ ஆசைக்கும் தேவைக்கும் வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் வே. சரிங்களா? ஓகே. இப்போ அந்த பையன் வந்துட்டு ப்ராசஸ் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். இப்போ அப்பா கிட்ட சொல்லிவிட்டு, அப்பா நான் அந்த மாதிரி ஒரு பைக்கு எனக்கு தேவைப்படுது, நான் வாங்க போகிறேன். பைக்கோ அல்லது ஒரு ஜுவல்லோ, ஒரு பொம்பளை பிள்ளை வந்து ஜுவல்லு கேட்குது, இல்லை ஏதோ ஒன்று ஆசையாக அவங்க விருப்பத்தோடு வந்து கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பையன் போயிட்டு அந்த கடையில் போயிட்டு 4-5 கடையில் கொட்டேஷன் வாங்கி கொண்டு வந்து கொடுக்குறான். இத்தனை கடையில் இன்ன பிராண்ட் எனக்கு தேவை, இவ்வளோ அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் அப்புறம் நோட் டவுன் பண்ணிட்டு வந்து எடுத்து காட்டுறான் அவங்க அப்பா கிட்ட. இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கப்பா, இது இவ்வளோ தேவை, நான் காலேஜ் போயிட்டு வரதுக்கோ அல்லது ஒரு எமர்ஜென்சிக்கோ நான் நல்ல பைக் ஃபஸ்ட்டு ஓட்டி பைக்கு கேட்குறவனுக்கு ஃபஸ்ட்டு பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும்ல இல்லையா? ஸோ அப்போ எனக்கு நல்லா பைக் ஓட்ட தெரியும், என்னோட அடிப்படை தேவைக்காக நான் இப்போ இந்த பைக் வாங்குகிறேன், பைக்கோட பிராண்ட் நேம் இது, அதில் இவ்வளோ கியர் பாக்ஸ் இருக்குது, இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, லைட் இவ்வளோ தூரத்தில் அடிக்குது. இது 2வது அப்ரோச். 3வது அப்ரோச், நீங்கள் எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க, மீதி நான் இவ்வளோ உழைப்பை போடுறேன் அப்படின்னு அந்த பொருளுக்கு தேவையான உழைப்பை கொடுக்குறான். இப்படி ஒருத்தனுக்கு அது கிடைக்குமா? கிடைக்காது. 100% அவங்க அப்பா அதுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. வாங்கி கொடுத்த வண்டிக்கு சரியான நேரத்தில் பெட்ரோல் அடித்து, சரியான நேரத்தில் அந்த வாட்டர் வாஷ் பண்ணி தொடச்சி, எப்பயும் அந்த வண்டி அவங்க அப்பா வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக நடந்துக்கிறான்னா, அடுத்து அவன் கேட்காமே அவங்க அப்பா கார் வாங்கி கொடுப்பாரா மாட்டாரா? 21 வயசில் பைக் வாங்கி கொடுக்குறாரு, 27 வயசில் ஆஃபீஸ் போயிட்டு வரான், மேரேஜ் ஆகிற கண்டிஷன், அப்பா கார் வாங்கி தருவாரா மாட்டாரா?
இப்போ கேட்காமே லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் பையன் பைக்லேயே கம்ஃபர்ட் ஆகிட்டான், எனக்கு கார் வேணும்னு கேட்கலாம். சரி ஆமாம் அதுலேயே கம்ஃபர்ட் ஆகிட்டான்னு எதுக்கு நம்ம தேவையெல்லாம் வாங்கி கொடுத்து பையனை இது கடனில் சேகரிக்கணுன்ட்டு அப்போ என்ன பண்ணிடுவார், கண்டுக்காமல் விட்டுருவார். இதே தான் கல்யாணத்துக்கும் கூட. நிறைய பசங்க நான் செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கல்யாண ஆசையே இல்லாமல் இல்லைன்னா வேறு ஏதோ நோக்கத்தில் ஓடிட்டே இருந்தேன் அப்படின்னா இப்போ இன்றைக்கி ஜென்ரேஷனில் நிறைய பேர்த்துக்கு 35 வயசாகி முரட்டு சிங்கிளாக திரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவனுக்கு தேவையான விஷயத்த கேட்கல. இப்போ நிறைய பசங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கானுங்கள்ல, இல்லை கல்யாணம் ஆனாலும் வித்தின் அ மந்த் டைவர்ஸ் ஆகிடுது. காரணம் என்னென்னா ஒரு டெப்த்து கிடையாது, மனசில் ஒரு ஆழமான தேவை யாருக்குமே இல்லைங்கிறதுனால அது என்ன ஆயிடுது, டிஸ்ட்ராக்ட் ஆகிடுது. ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரொம்ப பெரிய டாபிக், ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷத்தில் பேசி முடிக்க முடியாது. அப்படியே ஒவ்வொரு அப்கிரேடாக நம்ம பண்ணிக்கிட்டோம்.